காதல் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது காலம் காலமா மாறாத ஒண்ணு. 100 பொண்ணுங்களை லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு பொண்ணு 100 விதமா லவ் பண்றது மிகப்பெரிய விஷயம்னு நம்ம எஸ்டிஆர் கூட சொல்லியிருப்பாரு. ஆனா காதல் இப்ப ஜெனரேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் ஒரு பொண்ணும் ஆணும் பழகுனா லவ், ஃப்ரெண்ட்ஷிப், கிரஷ் இப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஜென்சி இத பல பேர்கள்ல பிரிச்சு பல விதமா லவ் பண்றாங்க. சரி, யாருடா அந்த ஜென்சின்னு கேக்குறீங்களா? 1997ல இருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்க இந்த தலைமுறைக்குள்ள வருவாங்க. மத்த ஜெனரேஷன்ஸை விட ஜென்சி ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. ஒருத்தவங்களோட லைஃபை லீட் பண்றதுக்கு முன்னாடி பழகி பாக்குறாங்க. இதுதான் டேட்டிங்னு சொல்றாங்க. ஒருத்தரோட விருப்பு வெறுப்புகள் என்ன, அவங்களோட நம்மளால வாழ முடியுமான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இதுல பிளாக்ஸும் இருக்கு. இந்த பிளாக்ஸ் ஒருத்தரோட குணாதிசயத்தை ஒரு வார்த்தையில குறிப்பிடுறதுக்காக உதவுது. இதுல அதிகமா ரெட் அண்ட் கிரீன் பிளாக் தான் எல்லாரும் குறிப்பிடுவாங்க. ரெட் பிளாக பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்றது, பொய் சொல்றது, மன்னிப்பு கேட்காம இருக்கிறது, எப்பவும் அவங்க தப்பு பண்ணாலுமே மத்தவங்க மேலதான் குற்றம் சுமத்துறது, முக்கியமான விஷயங்களை பேசி தீக்காம இருக்கிறது, பார்ட்னர் எப்பவும் டவுன் பண்ணிட்டே இருக்கிறது, நம்பாதது, ஆல்கஹால் இல்லாட்டி போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறது, மரியாதையே இல்லாம மத்தவங்களை ட்ரீட் பண்றது, உங்களோட பேஷன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்காம இருக்கிறது, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்கள ரெட் பிளாக்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்க பார்ட்னர் கிட்ட இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரன் பேபி ரன். உணர்வு பூர்வமான மெச்சூரிட்டி கொண்டவங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. பார்ட்னரோட மனசை புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது. இந்த மாதிரியான ஆட்கள் அவங்களோட செல்ஃபை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அவங்களே சரி பண்ணிப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தா உட்கார்ந்து பேசி தீர்க்க பார்ப்பாங்க. ஓப்பனா இருப்பாங்க. நான் இப்படிதான் ஃபீல் பண்றேன்னு அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சூரரை போட்டுல வர பொம்மி மாறா மாதிரி 2 பேரோட கோல்ஸையும் சேர்ந்து நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பர்சனல் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நார்க்கேலன்னு சொல்லாம எல்லா உறவுகளும் நம்ம பார்ட்னருக்கு வேணும்னு நினைப்பாங்க. என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் பர்சனல்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல தலையிடவே மாட்டாங்க. மத்தவங்கள மாதிரி ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்க எதை வேணும்னாலும் ஷேர் பண்ணலாம். என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமேன்னு சேஃபா வச்சுப்பாங்க. பர்சனலை தாண்டி சோஷியல் இஷ்யூஸையும் நீங்க இவங்க கிட்ட பேசலாம். உங்க பார்ட்னர் கிட்ட சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசும்போது அவங்க இந்த சொசைட்டி எப்படி பாக்குறாங்க, செல்ஃபிஷா செல்ஃப்லெஸ்ஸான்னு தெரியும். இது தவிர்த்து எல்லோ, பிங்க், ஆரஞ்சுன்னு சில பிளாக்ஸும் இருக்கு. அதை அடுத்தடுத்து பார்க்கலாம்.